ஆபிரகாமோட சந்ததி, விருத்த சேதனம் செய்யப்பட்டவங்க அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்கள் சொல்லாதீங்க. தேவன் நினைச்சா இந்த கல்லுகளினால கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறார். அப்போ கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் அப்படின்னா, யாரெல்லாம் அந்த மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் பிள்ளைகள் ஆக்குறாராம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் அவரோட சந்ததி, நாங்களாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்கன்னு மாம்சத்தின் பிரகாரம் சொல்றாங்க. ஆனா மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கல. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாமுக்கு பிள்ளையை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறாருன்னா, யாரெல்லாம் அவரோட நாமத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நான் வந்து பிள்ளைகளா உண்டு பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அதை தான் யோவான் அடுத்த 1:12 நம்ம பார்க்குறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவ, அந்த மேசியாவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி தான் அவர் வந்தது. ஸோ அப்படி யார் அவரை விசுவாசித்து அவரோட வசனத்துக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க எல்லாரையும் அவருடைய பிள்ளைகள் ஆக்குறாராம். ஸோ அப்படிப்பட்டவங்க யாராம் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்களாம். அப்போ ஏசப்பா சொல்றாரு, நான் மாம்சத்தின்படி பிறந்தவங்க எல்லாரும் ஆபிரகாமோட பிள்ளைகள் இல்லை, வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள் தான் அவங்க பிள்ளைகள் அப்படிங்கிறாரு. ரோமர் 9:7-8 பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, எல்லாருமே பிள்ளைகள் அல்லவா. யார் பிள்ளைகளாம்? அது எப்படி எனில், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததியாம். அப்போ அதாவது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்னன்னா, அந்த கலாத்தியர் 3:16 பார்க்கலாம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. இப்போ அந்த கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்களுக்கு அவர் வந்து ஜீவனை கொடுக்குறாரு, அவங்கள அவருடைய பிள்ளைகளை ஆக்குறாரு. ஸோ இதான் முக்கியம். இன்னும் மாம்சத்தின்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா அவருடைய பிள்ளைங்க அல்ல. தேவனுடைய நாமத்தின் மேல விசுவாசம் வச்சு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கலாத்தியர் 3:29 பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்போ நம்ம வந்து இப்போ கிறிஸ்துவை உடையவர்கள், அதாவது கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியாக உடையவர்கள் அப்படின்னா கொண்டவங்க ஆபிரகாமுடைய சந்ததியாராம். அப்போ ஆபிரகாமுடைய சந்ததியார்னா மாம்சம் நம்ம நினைக்கக்கூடாது. அந்த விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம், அந்த சந்ததியில கொண்டு வந்து இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறபடியே நம்ம இருக்கிறோமா. அதுதான் இந்த லூக்கா 19 நம்ம பார்க்குறோம். சகைவு குறித்து பார்க்குறோம். சகைவு, அதாவது சகைவு வந்து ஐஸ்வர்யமாக இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவோ பார்க்க அப்படி வகத்தி அப்படின்னா, அவன் ரொம்ப குள்ளனாக இருந்த அப்படின்னால மரத்துக்கு மேலே ஏறி ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறினான்னு பார்க்குறோம். இயேசு அந்த இடத்துல வரும்போது, சகைவே நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உங்கள் வீட்டில் தங்கணும் அப்படிங்கிறாரு. அவன் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டு அவரை கூப்பிட்டு போகிறான். அப்போ வந்து அவன் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆசையில்